அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சக்கரவள்ளி கிழங்கு நட்டு வச்சோம், சூப்பராக வளர்ந்துச்சு. இதுவுமே எப்போ என்ன டேட் கேட்டு இருக்கீங்க, டேட் வந்து நாங்கள் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்கிறோம். டோரா நல்ல பொண்ணு. இந்த புஜி வந்தோடனே டோரா வந்து நம்ம கிட்ட விளையாடவே மாட்டேங்குது, ரொம்ப தொல்லை பண்ணுது. கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, அழகவே மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளைங்க எப்பவுமே வந்து சகிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் நம்ம உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு ஒரு நம்ம விளாக் தான் பார்க்க போறோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தை வந்து பார்ப்போம், எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த தடவை வந்து அந்த சின்ன சின்ன செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா துளுத்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் மண் கலவையெல்லாம் நான் இன்னும் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்குறீங்கன்னா, மொத்தமாக வாங்கிட்டு வந்து அந்த கலவையெல்லாம் பண்ணி ஒரு கோணிலெல்லாம் கட்டி வச்சோம் அப்படின்னா அந்த புது வீட்டில் போகும்போது அப்படியே கொட்டிட்டு செடி வைக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா போனவுடனே அங்கே மண்ணெல்லாம் கலந்துட்டு இருந்தோம்னா இருக்கிற வேலையை பார்க்க முடியாது, அதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆயில் பார்த்திங்கன்னா இயற்கையான ஆயில் தான் இது. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா டாக்டர் ஹெர்பல் ஆயிலு. இது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையான பொருட்களை போட்டு தான் நல்லா தயார் பண்ணுறாங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோரைக்கிழங்கு, அதாவது கோரை புல் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேறு, இந்த மாதிரி ஒரு 20 பொருள் வந்து இதில் சேர்க்குறாங்க. சேர்த்து பண்ணும்போது இது வந்து இயற்கையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே சௌகரியமாக இருக்கும். இந்த ஆயில் வந்து நைட்டில் தான் நம்ம தேய்ச்சிட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு வந்து குளிச்சிடணும். பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்குது, அதே வாசனையோடு தான் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா 50 நாள் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து ஒரு 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இது கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க டெய்லி தடவணுமா, டெய்லி தடவிட்டு தலை குளித்தா சிலருக்கு செட் ஆகாது. ஆனால் வாரத்தில் 2 நாள் வந்து தேய்ச்சிட்டு கூட குளிக்கலாம் நீங்கள். ஏன்னா இது நைட் தேய்ச்சி வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் குளிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு காலையில் தான் தேய்க்கிறேன். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தலைக்கு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சூடு வந்து இறங்குறது நல்லாவே கையில் வந்து எனக்கு தெரியுது. நல்லா இது வந்து நம்மளே தேய்க்கிறத விட மற்றவங்க தேய்ச்சி விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அந்த சூடு வந்து தணிஞ்சிடும். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி போய் வாங்கிக்கங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 50 நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட ரிசல்ட் வந்து தெரியும். நம்ம ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள், செமையாக வளர்ந்துருக்கு. இது வந்து இங்கே கட் பண்ணி மறுபடியும் எடுத்து வச்சா வளரும். ட்ராகன் ஃப்ரூட் இல்லை, ட்ராகன் ஃப்ரூட். ட்ராகன் ஃப்ரூட்டா? ட்ராகன் ஃபயரிங் ட்ராகன். எத்தனை டைம் தான் இந்த குழந்தைக்கு சொல்லித்தரதுன்னு தெரியல. சின்ன வயசுல இதை சொல்லித்தராங்க. 100 தடவை நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன்ல. முதல்ல ரசம்னு சொல்ல தெரியாது உனக்கு, நான் அசான்னுவேன். அதை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன்ல, இப்போ தானே ரசம் சொல்கிற. அப்படிதான். அப்புறம் நம்ம புது வீட்டுக்கான கொஞ்சம் இந்த செடி எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சக்கரவள்ளி கிழங்கு நட்டு வச்சோம், சூப்பராக வளர்ந்துருச்சு இதுவுமே. அதுக்கப்புறம் இதில் வந்து மாங்காய் விதை கொட்டையை போட்டு வச்சோம், அதுவும் வளர்ந்துருக்கு. அப்புறம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது, கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துருச்சு. அப்புறம் இது பாரிஜாதம். அதுக்கப்புறம் மல்லி வந்து ஒரு 2-3 நாளாக நம்ம பறிக்கவே இல்லை, அதனால் இதெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. ஏன்னா மேலே வரவே டைம் இல்லை, அதனால் நம்ம பறிக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வருஷம் வச்ச செடி காய்ச்சி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து பாருங்கள் மிளகா வந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு. போன வாட்டி மாதிரி நமக்கு பெரிய பெரிய மிளகாவாக வரல, குட்டி குட்டியாக தான் வந்திருக்கு. அப்புறம் துளசி செடி, முல்லைப்பூ வந்து இப்போ குறைஞ்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொச்சன்னு இருக்கும் முல்லை செடி. நம்ம அந்த செடியில் வந்து அவ்வளோ பூ பூக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 முழம் கிட்ட பறிச்சிட்டு இருந்தேன். இப்போ அப்படியே குறைஞ்சிச்சு. இது இன்னும் கொஞ்சம் பூக்கிறது விட்டோம்னா நல்லா கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பூக்கும். கொய்யா ஒன்றா குறைஞ்சி, ஆனாலும் பரவாயில்ல இருக்குது, ஒரு 10-15 அந்த மாதிரி இருக்குது. இந்த செடி எங்கே பார்த்தாலும் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் வந்து இந்த தடவை ரொம்ப செழிப்பாலாம் வளரல. ஏன்னு கேட்டிங்கன்னா நானும் வந்து பராமரிக்கவே இல்லை. இது வருங்க பச்சை மிளகாய் இந்த செடியிலையும் நல்லா வளர்ந்துருக்கு.
மருந்தெல்லாம் ஒன்றுமே அடிக்கலை நான். ரெண்டாவது உரமும் போடலை. கொஞ்சம் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற தொட்டு இந்த செடிங்க கிட்ட வந்து நான் கவனிக்காமலே இருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பூத்து முடிச்சிருச்சு. அடுத்து நம்ம வேறு செடி போடலாம். இது வந்து விதை நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னாக்கா அந்த குருவிக்கு வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அதுலேயே நமக்கு விதை இருக்குது. இந்த தடவை ஒரு 10-15 செடியில் போட்டு நல்லா பெருசாக ஆக்கிடுவோம். நிறைய வளர வச்சிடலாம். அப்புறம் இதுவும் வந்து நல்லா இருக்குது. அப்புறம் இதில் போயிடுச்சா தெரியல, ஆனால் அதை தொடக்கூடாது, பார்ப்போம். இல்லையே, பறந்துட்டுருக்கே. பொறிச்சு பறந்துடுச்சு. ரெக்க முளைச்செடுத்து பறந்து போயிடுத்து. ஆமாம் இல்லை, சூப்பர். நம்ம இங்கே நானே பயந்துட்டே இருந்தேன், என்னடா இது காலி பண்ணுறதுக்குள்ள அது சீக்கிரமாக இதுவாகிடணும் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப முட்டை குட்டியாக இருந்ததுமா, எப்படி அவ்வளோ சீக்கிரம் பறந்துருக்கோம்? பறந்துடும் ராஜா. அது ஒரு 20 நாளில் பறந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா அது விதை போட்டது நம்ம வருமா வராதான்னு அப்படி யோசிச்சு. அது மட்டும் இல்லை, அதில் விதை போட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் மேலே வந்து மிளகாலாம் காய வைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து அதில் கொட்டிடுறாங்க. அது மிளகா செடியா இல்லை மருதாணி செடியான்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் அது வேண்டாம், சரி நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். வாங்கிட்டு வந்து வச்சு இந்த செடி காஞ்சி போன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா துளுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஜாதி மல்லி இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன் நான். இது அங்கே போன உடனே கீழவே வச்சிடலாம். வேற என்ன, அவ்வளோதான். புதுசாக எந்த செடியும் இல்லை. புதுசாக எல்லாமே இன்னும் வந்து ஒரு 25 நாளில் கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வந்துடும். எப்போ ஏன்னா டேட் கேட்டே இருக்கீங்க. டேட் வந்து நாங்கள் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்கிறோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம புது வீட்டுக்கு வந்து டைல்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து வரும். ஸோ வந்து டைல்ஸ் செலக்ட் பண்ணும்போது வந்து ஆமாம், டைல்ஸ் செலக்ட் பண்ணதை பார்த்தாலே அவங்களும் நீ கடுப்பாகிற மாதிரி அவங்களும் கடுப்பாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து அந்த வீடியோ இதோட என்ஜாய் அதையும் போய் பார்க்கலாம். கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, நான் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 2 ஹவர் கழித்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். நான் வந்து இப்போ தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா வந்து கொஞ்சம் காய வச்சுருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா தலையில் சூடு ஏறினா ஒரு மாதிரி டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அது இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்ம நைட்டு தேய்ச்சிட்டு காலையில் குளித்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பூரிக்கு வந்து மாவு பண்ணிக்கலாம். எப்பவுமே பூரிக்கு மாவு பண்ணிக்கும் போது அதனால குக்கர் ஆஃப் பண்ணிட்டு பூரி மாவு பேசுறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். இப்போவே ஆஃப் பண்ணிட்டா அது வேகாதுல. ராஜ்மா போட்டிருக்கேன். ராஜ்மா அடுப்பில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. அதாவது 1 கிலோ மாவு பிணைப்பறோம் அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு ரவை போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து இது பூரி பண்ணும்போது புஷ்ஷுன்னு எழும்பிட்டு அப்படியே நிற்கும் பார்த்திங்களா, அதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 150 கிராம் மைதா வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மைதா சேர்த்துக்கோங்க. வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோதுமை மாவே சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு மைதா போட்டிருக்கேன். 1 கப் அளவு. இது வந்து அது 150 கிராம், இது வந்து 300 கிராம் போட்டு இப்போ நல்லா வந்து உப்பெல்லாம் சேர்த்து கலஞ்சிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சம் இதுலேயே நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியில் இப்படி ஆயில் ஊற்றி கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி மூடி வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாகவே பிணைஞ்சிக்கோங்க. பூரிக்கு எப்பவுமே தலை பிணையக்கூடாது. சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் தலை பிணைஞ்சிக்கலாம். ஆனால் பூரிக்கு டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடும்போதும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ராஜ்மா வச்சு உருளைக்கிழங்கு வச்சு சன்னா மசாலா மாதிரி பண்ண போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 3 வெங்காயம் நீட்டு வாக்கெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துப்போம். அப்புறம் நம்ம வெங்காயத்துக்கு மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது நல்லா வதங்கட்டும். இந்த புஜி வந்தோடனே டோரா வந்து நம்ம கிட்ட விளையாடவே
பழகவே மாட்டேன், ரொம்ப தொல்லை பண்ணுது. இது பாருங்க எப்படி கை கட்டு இதே வேலைதான், இன்னும் பழகவே இல்லை. கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, பழகவே மாட்டேங்குது. சவால் 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 அப்படியே சவால் அப்படியே சவால். டோரா நல்ல பொண்ணு, வாடி வாடி ஏறிடு. டோரா நல்ல பொண்ணு. எனக்கு வந்து புஜி வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கடிச்சு கொஞ்சம் ரத்தம் கூட வந்துச்சு. இவ தான் தங்கமான பொண்ணு, நல்ல பொண்ணு, எவ்வளோ அடித்தாலும் தங்கம். பொம்பளை பிள்ளைங்க எப்பவுமே வந்து சகிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆஹா அப்படின்ட்டான் ரமேஷ் வந்து. அப்போ நாங்கள் சகிச்சுக்கலையா உன்ன மாதிரி ஒரு தொல்லையெல்லாம் சகிக்கும் போது அப்போ நாங்கள் பொறுமைசாலி தானே. வார்த்தைகள் இல்லை. அப்போ நம்ம டோராவும் ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு இல்லைம்மா. வணக்கம் சொல்லுமா, எதுவுமே சொல்ல மாட்டேன்ற. இப்பெல்லாம் அந்த புஜ்ஜியை கூப்பிட்டு வந்ததே தப்பு பாருங்க. அதுக்கிட்ட தான் போகணுமா, சரி போ. அங்கேயே இப்பெல்லாம் போக மாட்டேங்குது. போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது நம்ம வந்து இந்த ராஜ்மா வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற ராஜ்மா, வந்து ரொம்ப டார்க்காக ஒரு ராஜ்மா இருக்கும். அது இல்லையே, ரொம்ப தண்ணியாக வைக்காமல் அப்படி கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எப்பவும் நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா அப்படி இல்லைன்னா சாம்பார் வைப்போம், இல்லைன்னா தால் வைப்போம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். சப்பாத்திக்கும் இது வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், விட்டுட்டு இதை மூடி வைப்போம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், உருளைக்கிழங்கோட மசாலா வந்து சேரட்டும். உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் ராஜ்மா கூடலாம் நல்லா வந்து மசாலா சேரட்டும். கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி எண்ணெயில் இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெய் தொட்டு தடவை தேய்ச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த எண்ணெய் வந்து அழுக்காகாமல் இருக்கும். சில நேரம் மாவு வச்சு நம்ம திரட்டணும் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து ரொம்ப அழுக்காயிடும், அதுக்கப்புறம் அதை அடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் பாருங்க, ராஜ்மா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக இதில் கடைசியில் புதினா போட்டுக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ புதினா வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை இறக்கி நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி பூரி போட்டோம்னா இந்த மாதிரி மேலே வந்து இப்படி ஒரு 2 தடவை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்படி மேலே எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு வந்துடும். இந்த ரவை போட்ட தொட்டு நமக்கு பாருங்கள், இது அமுங்காமல் அப்படியே நிற்கும். நம்ம டைல்ஸ் பார்த்திங்கன்னா அரவிந்தால தான் செலக்ட் பண்ணோம். பில்டர் வந்து அந்த கடை தான் எங்களுக்கு வந்து சொன்னார். சரி அங்கே போய் செலக்ட் பண்ணலான்னு பார்த்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தரைக்கு போடுறது அதுக்கப்புறம் வாலுக்கு போடுறது அந்த மாதிரி மாடல்லாம் இருந்து 2க்கு 2 அப்புறம் 2க்கு 4 அந்த சைஸ்லாம் இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 ரூபாயிலேருந்து இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. பில்டர் வந்து நமக்கு 55 ரூபா பட்ஜெட் கொடுத்தாரு. ஆனால் அது கொஞ்சம் எங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருந்த தொட்டு நாங்கள் வந்து 102 ரூபாயில் வந்து செலக்ட் பண்ணோம். 95லேருந்து 102 ரூபாயில் செலக்ட் பண்ணோம். அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, அதனால் அந்த டைல் தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மரம் மாதிரியே இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைல் கூட ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது. இந்த பாருங்க, இந்த மாதிரி நம்ம வுட்டு மாதிரியே இருக்கும் அந்த டைலெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 150, 160, 300 ரூபா வரைக்கும் கூட அதில் வந்து நமக்கு டைல் இருக்குது.
நம்ம சைஸை பொறுத்து தான், அதாவது 2க்கு 2, 2க்கு 4 அந்த மாதிரி சைஸ் இருக்குது, 2க்கு 6 அந்த மாதிரி சைஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் தான் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நம்ம பால்கனி அந்த மாதிரி இடத்துக்கு போடுற டைல் இது. இதோட ரேட்டும் வந்து அந்த மாதிரி தான், நம்ம காஸ்ட்லி கம்மி அந்த மாதிரி எது எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ரேட் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் பால்கனிக்கு, அதுக்கப்புறம் செவுத்தில் வெளியில் வந்து அழகாக பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மரம் ஒட்டின மாதிரியே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே நமக்கு பாத்ரூம் டைலு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஏதோ யோசிக்காமல் அப்படி செலக்ட் பண்ணிட்டோம் பாத்ரூம்க்கு. அது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு குறையாகவே இருந்தது. செலக்ட் பண்ணது நாங்கள் தான், இருந்தாலும் இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்தா அதில் ஒரு திருப்தி இல்லை. அங்கே பார்க்கும்போது நமக்கு இன்னும் அழகாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாத்ரூம் போட்டவுடனே பார்த்திங்கன்னா நமக்கு அது நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், ஏதாவது ஒரு குறை இருக்கணும் இல்லையா, குறை இருந்தால் தான் நல்லது, குறையே இல்லாமல் இருந்தாக்கா நல்லா இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு அது அப்படியே நிற்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டைல் செலக்ட் பண்ண வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து டைல் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் அன்னைக்கு வந்து நானும் ரமேஷும் சண்டை போட்டுக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டோம். அதனால் வந்து பாத்ரூம் டைல் வந்து சொதப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த வேலை வந்து எப்பவுமே வந்து நீங்களும் வந்து பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அம்மா பிள்ளையாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், அண்ணன் தங்கச்சியாக இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போகும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸான மனநிலைமையில் நீங்கள் போங்க. இங்கே ஆரம்பிக்கும் போதே ரமேஷ் வந்து சண்டை போட்டு தான் போவான் எப்போவுமே, சிலதெல்லாம் செலக்ட் பண்ண போனால். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன, சிங்க்கு வாங்க போகும்போது இதே பிரச்சனை தான் எங்களுக்குள்ள. ஆனால் கடைசியில் பார்த்தா அவன் நினச்ச மாதிரியும் சிங்க்கு வரல, நான் நினச்ச மாதிரியும் சிங்க்கு வரல. இன்டீரியர் பண்ணுறவங்க அவங்க நினச்ச மாதிரி தான் அந்த சிங்க் வந்து வரப்போகுது. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாக்டர் ஹெர்பலோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.